அதாவது ஐடி நிறுவனங்கள் கோவைக்கு வருவதற்கு எல்காட் மூலமாக புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்வேறு துறைகளில் மாண்பு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஐடி துறையை தாண்டி, ஏன்னா விமான நிலையம் பாக்கி இதெல்லாம் கூறியிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்ற எனக்கு உரிமை இல்லை. கோவை மாவட்டம் தொழில் வளர்ச்சியிலே முன்னணியில் இருக்கிற மாவட்டம். சென்னை மாநகரம் பருவமழையில் ஆண்டுதோறும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. இதனால் சென்னையில் உள்ள பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் தங்கள் ப்ராஜெக்டுகளை தற்காலிகமாக மழைக்காலங்களில் கோவை நகரத்துக்கு மாற்றி வருகிறார்கள். கோவை விமான நிலைய விரிவாக்கம் காலதாமம் வருவதால் பல வெளிநாட்டு விமானங்கள் வருவதற்கு வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நிரந்தரமாக அந்த பன்னாட்டு ஐடி கம்பெனிகள் கோவைக்கு வருவதில் காலதாமமாக இருக்கிறது. ஆகவே விமான நிலைய விரிவாக்கத்தை உடனடியாக செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தாற் போல அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நிரந்தரமாக கோவைக்கு வருகிற பொழுது, ஏன்னா பருவமழை ஆண்டுதோறும் சென்னையில் அதிகமாக பெய்வதால் அங்கே பாதிப்புக்குள்ளாகிற நிறுவனங்கள் கோவைக்கு வர விரும்புகிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அரசு அந்த அதாவது ஐடி நிறுவனங்கள் கோவைக்கு வருவதற்கு எல்காட் மூலமாக புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூடுதலாக ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏற்கனவே நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல அந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்தால் கோவை இன்னும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே அரசு அதை செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவுறுகிறேன். அமைச்சர் பல்வேறு துறைகளில் மாண்பு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஐடி துறையை தாண்டி, ஏன்னா விமான நிலையம் பாக்கி இதெல்லாம் கூறியிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்ற எனக்கு உரிமை இல்லை. வெவ்வேறு துறைகள். ஆனால் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் நான் கூற விரும்புகிறது, அவர் சொல்ற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எங்கே வெள்ள பாதிப்போ இல்லை பேரிடர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கூடுதல் வேலை இருக்கக்கூடாது. அதே போல் ஒரே ஒரு ஊரில் 10,000 வேலைக்கு பதிலாக அதை பிரித்து ரிடண்டன்சி டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறது நாடு பூரா நடக்குது, உலகம் பூரா நடக்குது. எங்கே மனித வளம் இருக்கோ அங்கே தான் அந்த ஈர்ப்பு இருக்குது. அதனால் தமிழ்நாடுடைய முக்கிய சக்தி 100 ஆண்டு திராவிட இயக்கத்தில் எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்து இப்போ என்ஜினியர் இந்தியாவிலேயே 17% என்ஜினியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பொறியியல் ஒரு ஆண்டுக்கு வெளியாகிறார்கள். அதனால இங்கே எல்லா கம்பெனியும் வர்றாங்க. எப்படி நீங்கள் சென்னையை டீரிஸ்க் பண்ணி கோவைக்கு போகணுன்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி பெங்களூரை டீரிஸ்க் பண்ணி ஹைதராபாத்தை டீரிஸ்க் பண்ணி சென்னைக்கு இல்லை கோயம்புத்தூருக்கு இல்லை மதுரையிலேயே புது 3 நிறுவனத்தை நானே போய் திறந்து வைத்திருக்கிறேன். ஐடியில் ஜென்பேக் உட்பட்ட உலக அளவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள். ஸோ இதுதான் எங்களுடைய இலக்கு, இவங்களெல்லாம் ஈர்ப்பது. அதற்கு ஏற்ப இன்னும் ஒரு 10 நாளில் ஒரு பெரிய ஐடி கான்ஃபரன்ஸ் நடத்த இருக்கிறோம். 23-24. அதில் அமெரிக்காலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, யூரோப்லேருந்து எல்லாத்தையும் எப்படி GIM நடத்தினோமோ தொழிலுக்கு, இதே மாதிரி ஐடிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த இருக்கோம். அது இல்லாமல் நாங்களே போய் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் எல்லா நாட்டிலையும் போய் இங்கே இருக்கிற திறமையை மனித வளத்தை நீங்கள் வேறு ஊருக்கு கொண்டு போய் அங்கே உருவாக்குறதுக்கு பதிலாக நம்ம ஊருக்கே கொண்டாந்து முதலீடு செய்யுங்க, நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ஊக்க திட்டத்தை பாலிசியையும் சிறப்பித்து முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவினால் இதெல்லாம் சிறப்பாக செய்து போன வருஷம் ரெக்கார்டை இந்த வருஷம் பீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பணி செய்துட்டு இருக்கிறோம். சிறப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூரில் இன்னும் நிறைய நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்து அதை நிறைவேற்றுவோம் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு கூறிக்கொள்கிறேன். விநாயகன் 26 மாண்புமிகு உறுப்பினர் திரு KS சரவணகுமார், மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மையினருக்கு கல்லறை தோட்டம், அடக்கஸ்தலம் அமைக்க அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வாயிலாக அரசால் புறம்போக்கு இடங்களில் நிலம் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு புறம்போக்கு நிலம் இல்லாத பகுதியில் தனியார் நிலங்களை விலைக்கு வாங்கும் பட்சத்தில்
இதற்கென அரசின் பங்களிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாயை வழங்கியுள்ளார்கள்.